Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் நாம் போடக்கூடிய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. சரியா? அதனால் நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே செகண்ட் செமஸ்டராக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஃபோர்த் செமஸ்டராக இருக்கட்டும், உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சரியா? ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமை முடிச்சிடலாம். ஓகே, அதாவது இந்த செகண்ட் செமஸ்டரில் என்னென்ன பேப்பர் வந்து நமக்கு வந்து காமன் பேப்பராக இருக்கும், என்னென்ன பேப்பர் வந்து நம்ம வந்து என்னாச்சு பார்த்தா பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரியா? அதாவது பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்னா BE 3251 அப்படிங்கிற பேப்பர் வந்து கண்டிப்பாக எல்லா பேருமே நம்ம என்னாச்சு பார்த்தா பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இந்த CS 3251 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் ஒரு பேப்பர் வந்து நமக்கு வந்து மாறும். சரியா? அதாவது மற்ற கோர்சஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த CS 3251 இருக்க இடத்துல ப்ரோக்ராம் இன் சீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேப்பர் வந்து மாறும். இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குரியது. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், இது வந்து இன் காமன் எல்லாத்துக்குமே GE 3251. சரியா? அதுக்கப்புறம் தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எப்படி தமிழ் பேப்பர் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் பேப்பர் வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் எழுதணுமோ அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர்லேயும் நமக்கு வந்து ஒரு பேப்பர் இருக்குது. அதோட கோடு வந்து பார்த்திங்கன்னா GE 3252. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 1 வந்து நம்ம ஃபஸ்ட் செமஸ்டர் எழுதணும். ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2 வந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டர் நம்ம எழுத போகிறோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே காமனான பேப்பர் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட், அதாவது M2 பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா MA 3251 ரொம்ப முக்கியமான பேப்பர். அதாவது M1ல் நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸிமம் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி தான் நமக்கு M2 பேப்பரும். சரியா? M1 பேப்பர் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் M2 பேப்பர் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், அதாவது PH 3256, இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த பசங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்னு இருக்கும். சரியா? அதே மாதிரி EC எடுத்த பசங்களுக்கு, EEE எடுத்த பசங்களுக்குலாம் ஃபிசிக்ஸ் வந்து வேறு பேப்பர் வந்து இருக்கும். சரியா? அதை பற்றி நான் என்ன பார்த்தா டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இது வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கிற பசங்களுக்கு இருக்கக்கூடிய செகண்ட் செமஸ்டரில் நம்ம இத்தனை பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் இதுக்குரிய நோட்ஸ் வந்து உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுமே நம்மள்ட்ட நோட்ஸ் வந்து இருக்குது. சரியா? அந்த நோட்ஸோட மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.